எல்லோருமே இந்த பங்குனி உத்திரத்தன்று காலையில் எழுந்து நீராடி விட்டு ஆலயத்துக்கு போய் வழிபட முடிஞ்சா ஆலயத்துக்கு போய் வழிபடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் முருகப்பெருமானுக்கு நைவேதனம் செய்துட்டு அதுக்கப்புறமா அதை நாம அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு 4 பேருக்கு அதை நாம கொடுத்துட்டு நாமும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு இறைவனுடைய அருட்பிரசாதமாக அதை நாம எடுத்துக்கொண்டு பங்குனி உத்திர திருநாளை வீட்டில் இருந்தபடியே நாம வழிபட்டு மகிழலாம். இந்த பங்குனி உத்திரத்தினன்று இப்படி நாம் வழிபாடு செய்தாலும் நமக்கு இறைவன் கல்யாண குணநலன்களை அருளுவார். அது என்னங்க கல்யாண குணநலன் அப்படின்னா, பொதுவா கல்யாணம் பண்ற அந்த நேரத்துல ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாந்த ஸ்வரூபமா, ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா, யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எப்படி ஒரு நல்ல ஒரு மனநிலையில அவங்க இருப்பாங்களோ அது போன்ற ஒரு மனநிலையை வாழ்நாள் முழுவதும் நமக்கு தரக்கூடிய ஒரு பலனை இந்த பங்குனி உத்திர திருநாள் நமக்கு பெற்றுத்தரும்.